பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கமா அப்படின்னு ஒரு வீடியோவும் சில தகவல்களும் சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்கு. அதை பற்றிய உண்மை தன்மையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். அவருக்கு 2021 ஜூலை மாதம் பாஜக மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு அண்ணாமலையின் பேச்சு மற்றும் அறிக்கைகள் பல்வேறு விவாதங்களை கிளப்பின. இதனிடையே 3 மாதங்கள் அரசியல் தொடர்பான படிப்புக்காக அண்ணாமலை லண்டன் சென்றிருந்தார். அப்போது தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராஜா நியமிக்கப்பட்டார். அண்ணாமலை மீண்டும் வந்ததும் பாஜக மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கியது. ஷஃபிக் KWT அப்படிங்கிற எக்ஸ் வலைத்தள பயனர் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கம் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். அதோடு அண்ணாமலை துண்டால் சோகமாக முகத்தை துடைப்பது போன்ற புகைப்படத்தையும் பதிவிட்டிருந்தார். அதே போல பாக்டீரியா அபிஷியல் அப்படிங்கிற எக்ஸ் வலைத்தள பயனர் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஆன்டி CAA 23 அப்படிங்கிற எக்ஸ் வலைத்தள பயனர் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கம், எத்தனை நாள் தான் தலைமைக்கு விபூதி புடிச்சிட்டானுங்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தோடு பதிவிட்டிருந்தார். அண்ணாமலை நீக்கம் என்பது தமிழகத்தில் பிரேக்கிங் செய்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில வைரல் தகவலுடைய நம்பகத்தன்மை குறித்து சரிபார்க்க எங்களுடைய டீம் ஆய்வுல இறங்கினோம். அண்ணாமலை நீக்கம் அப்படிங்கிற கீவேர்டோட நாம் சர்ச் செஞ்சப்போ அது குறித்து எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கல. அண்ணாமலையின் சமூக வலைதள கணக்குகளை ஸ்கேன் செய்த போது அதில் பாஜக மாநில தலைவர் அப்படின்னு தான் இன்னும் தன்னை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய தேடலில் பாஜக மாநில தலைவர் உட்பட உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வரும் ஆதாரங்கள் கிடைத்தன. தமிழ்நாடு பாஜக தனது சமூக வலைதள பக்கத்தில் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியானதன் மூலம் அது உறுதி செய்யப்பட்டது. இதே போல டிடி நெக்ஸ்ட் ஜனவரி 12ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் தேர்தல் தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் பாஜக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்சி உட்கட்சி தேர்தலை நடத்தி மாநில தலைவர் தேசிய தலைமையால் நியமிக்கப்படுவார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் 3 ஆண்டு பதவி காலம் முடிவடைந்ததை அடுத்து தேர்தல் பணிகள் துவங்கியிருக்கிறது. தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பெயர்கள் பரிந்துரைக்கப்படுவதாக தினத்தந்தி செய்தி வெளியிட்டிருந்தது. இதற்காக பாஜக பொதுச் செயலாளர் கிஷன் ரெட்டி சென்னை வருகிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டது தொடர்பான எந்த செய்திகளும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த ஆதாரங்கள் மூலமாக பாஜக மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதாக வெளியான தகவல் பொய்யானது அப்படின்னு தெரிய வருகிறது. பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்படவில்லை அப்படிங்கிறத எங்களுடைய சஜக்குழு விசாரணையில நிரூபிச்சிருக்கிறோம். இது தொடர்பாக வெளியான அத்தனை தகவல்களும் பொய்யானவை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு.